நல்லா இருக்கு படம். அப்பா பொண்ணுடைய பாண்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஹிட் நல்லா ஃபைட்ஸ் நல்லா இருக்கு. ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருந்த படம் நல்லா இருக்கு. பாருங்க வளரும் சார் நல்லா இருக்கு சார். செமையா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். லீடர் படம் சூப்பரா இருக்கு. கடைசி வரைக்கும் நல்லா பார்க்கலாம். எப்படி பண்ணிருக்காரு தலைவர்? செம்ம சூப்பரா இருக்கு. ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? பார்க்கலாம். சின்ன பசங்கல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் நல்லா பார்க்கலாம். போன படத்தோட இந்த படத்தை நல்லா ரசிச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. ரெண்டாவது செகண்ட் படமும் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கலாம். படம் சொல்லிட்டு போயிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சுங்க. எப்படி லெஜெண்ட் ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. எப்படி அப்பா சென்டிமெண்ட் அந்த இது எப்படி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. எல்லாரும் நல்லா இருந்துச்சுங்க. டைம் ஆயிடுச்சுங்க. லீடர் லீடர் வேற மாதிரி லீடர் பயங்கரம் பயங்கரம் லீடர் படம் பயங்கரம். ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடைச்சிருக்காரு. அடிச்சு தெறிக்க விட்டுருக்காரு. ஸ்க்ரீன்லாம் கிழிகிற மாதிரி பயங்கரமா அடிச்சு காலி பண்ணியிருக்காரு. கன்னெத்து சுடுறாரு, திடீர்னு வெட்டுறாரு. எல்லாமே பயங்கரமா எப்படி சொல்றது, விஜய் அஜித் படம்லாம் பார்த்தோன்னா வெட்டு குத்துன்னு பயங்கரமா இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி குழந்தையோட பாண்டிங் நல்லா இருக்கு. குழந்தையோட வர சீன்ஸ், அந்த குழந்தைய காப்பாற்ற ட்ரை பண்ணுற சீன்லாம் நல்லா இருக்கு. ஹீரோயினை சுற்றுவார் அவர். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தா அவங்க உயிரோட இருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக படம் நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மைனஸ்லாம் இருக்குது. ஒரு ஆக்டிங் வைஸாகவுமே இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸு பெட்டராக அடுத்த படத்துலேருந்து பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதில் வந்து லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. லெஜெண்டில் வந்து லுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா செட் பண்ணல. இதில் லுக்கு நல்லா இருக்குது. பார்க்கவும் ஒரு ஹீரோ மாதிரி நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. படம் நல்லா இருந்ததுண்ணே. எல்லாரும் கண்டிப்பா நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லாரும் வந்து பாக்குற அளவுக்கு நல்லா வேற லெவல்ல இருந்துச்சுண்ணே. ஃபர்ஸ்ட் இருந்தது எந்த அளவுக்குலாம் தெரியாது. ஆனா செகண்ட் இது ரொம்ப நல்லா போகும். நல்லாவும் இருந்ததுண்ணே. சூப்பரா லெஜெண்ட் ரொம்ப அழகா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அழுதுட்டேனா? ஆமா. லவ் சீன்லாம் நல்லா சூப்பரா பண்ணாரு. எல்லாமே மிக்ஸ்டு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா தெரிக்க விட்டாங்க. ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. செகண்ட் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏதோ ஃபர்ஸ்ட் படம் சொல்றாங்க கேலி கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இது கிடையாது. நம்ம விஜய் படம் எப்படி வேலாயுதம் தெரி படம் எப்படி இருந்துச்சோ அதே லெவலுக்கு இது நல்லாவே இருக்குது. சூப்பரா இருக்கு படம். ஆக்ஷன் பக்கா லெவல்ல இருந்துச்சு. லவ் சீன்ஸ் அவ்வளோவா இல்ல. ஃபைட் சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆமா, அப்பா எனக்கு நிஜமாலுமே கண்ணு கலந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். நீங்க ஒரு வாட்டி வந்து பாப்பீங்களா? கண்டிப்பா. நல்லா இருந்துச்சுனா. லெஜெண்ட் சார் ஆக்டிங் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. போன படத்தை விட இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா. ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. அப்பா பொண்ணு கேரக்டர் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸ்லாம் அதெல்லாம் பக்கா சூப்பரா இருக்குண்ணா. கிழிச்சிட்டாரு. சூப்பரா இருக்கு. வேற லெவல் தான். ஆக்ஷன் சீன்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஃபேமிலியா வந்து இப்படி ஒரு கதை உண்மையிலே இப்படி ஒரு படம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சிறப்பாக மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியான ஒரு கதை. அப்பா சென்டிமெண்ட் அப்படி ஒரு அருமையான காட்சி. ஃபைட்லாம் வேறு லெவல். அப்படியே தெறிக்க விட்டுருக்காங்க லெசன் சார். பயங்கரம் பயங்கரம் வேறு லெவல். இந்த மாதிரி ஒரு கதை, இப்படி ஒரு ஃபைட் சீனு யாருமே இப்படி இருந்திருக்காது. வெரி நைஸ். வெரி 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 நைஸ். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா மட்டும் சொல்லுங்க. லெஜெண்ட் ஆக்டிங் எப்படி இருக்கு? வேற லெவல். லெஜெண்ட் ஆக்டிங் எப்படி இருக்கு? வேற லெவல் சொல்லவே முடியல. ஆக்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபைட்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. அதோட ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் நீங்களா? ப்ரோ மஜாவா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. நான் வந்து நினைச்சு வந்தேன் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் படம் வேற லெவல்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மஜா. செகண்ட் ஹாஃப் வரும்போது கொஞ்சம் ஓகே அப்படின்னு இருந்துச்சு. பாட்டு டான்ஸ் டான்ஸ் இல்லை, அதுதான் ஒரே வருத்தம். அவர் டான்ஸ் மட்டும் ஆடி இருந்தாருன்னு வச்சுங்களேன், படம் இன்னும் மஜாவா இருந்திருக்கும். நான் ஒரு குறையுமே சொல்லியிருக்க மாட்டேன். பட் ஆனால் வந்து இதில் ஆனால் ஃபைட்ல வந்து வேற லெவல் பண்ணிட்டாரு. ரொமான்ஸ்லாம் பண்றாரு. ஹீரோயினை தொடுறாரு. அது இன்னும் மாசா இருக்கு. அவர் கொஞ்சரா இருக்கு. ஹீரோயினை பிக்கப் லைன்லாம் சொல்றாரு. வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்ந்துங்கிறாரு. அவரை மாதிரி லவ் பண்ணா அருமையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. ஜாலியா இருக்கு படம். நல்லா இருக்குண்ணா படம். சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு. ஸ்கிரீன் எல்லாம் நல்லா இருக்கு. புரியல. வேற லெவலா நல்லா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு.
நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு, நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்துச்சு படம். எப்படி இது பார்க்கலாமா ஃபுல்லா? எல்லாமே நல்லா நம்ம இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டா? அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வெல்லாம் பிளாக் பஸ்டரு, செகண்ட் ஹாஃப்லயும் நல்லா அது நல்லா ரிவீல் பண்ணியிருக்காங்கண்ணா. டைரக்டர் டச் நல்லா இருக்கு, ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, குழந்தையோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஹீரோ கூட போட்டிட்டு வர எல்லாரும் கூட கண்டிப்பா வளர்ந்து வர ஹீரோ, கண்டிப்பா நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு தலைவா, பிளாஸ்ட் தலைவா. எப்படி இருக்கு லெஜெண்ட் ஆக்டிங் எப்படி இருக்கு? இல்லை இப்போ அப்படி இல்லை படமா கடைசி வரையும் எங்கேஜிங்காக இருக்குது, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருக்குது. கடைசி வரையுமே உங்களுக்கு எங்கேஜிங்காக வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய ஹீரோக்கு நீங்கள் உங்கள் அறியாமலே கிளாப் பண்ணுவீங்களா, ஒவ்வொரு என்ட்ரியுமே அப்படி தான் இருக்குது. படம் பிளாஸ்ட் மியூசிக் எப்படி இருக்கு? தெரிக்க விட்டுருக்காரு தலைவா. படம் சீன்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பயங்கரமாக இருக்குது. அதான் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோட படம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது விஜய் படம் லேட் ஆச்சு இல்லையா, இது சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும். பயங்கர கமர்ஷியலாக இருக்கும். நாயகனா இந்த படம் திருப்தி பண்ணிச்சு. அப்படி சொல்ல தலைவா, அது நமக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கொண்டாடுற படம்னு சொல்லுவாங்க தியேட்டரில், பயங்கரமாக இருந்தது. ஏன்னா ஹீரோவா கண்டினியூ பண்ணலாம். தாராளமாக தலைவா படம் பயங்கரமாக கதையா நல்லா இருக்கா படம்? அதெல்லாம் சூப்பர் கதை தலைவா. கதை தாண்டி ஸ்க்ரீன் பிளேயாக பயங்கரமாக இருக்குது. கடைசி வரையுமே உங்களை சீட்டில் உட்கார வச்சு என்கேஜிங் பண்ணுது படம். ஸோ அங்கேயே டைரக்டர் ஜெயிச்சிட்டார். சொல்லவே முடியாது, வேற லெவல். வெயிட்டிங் தல, லீடர் 2 வெயிட் பண்றோம் தல. செம்ம ஆக்ஷன் வேற லெவல் தல, சூப்பரா இருக்கு. சொல்லவே முடியாது, வேற மாதிரி. ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? அது ஒரு சீன் தான் தல கட் பண்ணிட்டாங்க. நான் அப்பாடான்றாரு பத்தியா, அதுக்கு அதான் தல கட் பண்ணிட்டுறான். வார்த்தையே இல்லை அந்த மாதிரி. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம் கம்பல்சரி. படம் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் வேற இல்லை, குழந்தைய வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. தாய் சென்டிமெண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. குழந்தைக்காக நாட்டையே வின் பண்ணி மக்களை காப்பாற்றி கொண்டு வர்ற அளவுக்கு சென்டிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. இது வந்து எப்படின்னா சினிமா திரையுலகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இந்த அணி வந்து. ஏன்னா சிப்ரானும் சரி, மியூசிக் டைரக்டரும் சரி, கேமராவும் சரி, இப்போ உள்ள டைரக்டர் சுபத் செந்தில்குமார் சரி, ரீடர் சார் வந்து வேறு மாதிரி புருஷ்லி ஜாக்கி தானே வேறு லெவலில் மிஞ்சிட்டாங்க இந்த படத்தில் வந்து. ஃபேமிலியோட பாருங்கள், எல்லாருக்கும் இப்போ பார்க்கக்கூடிய படம் வந்து சென்டிமெண்டான படம். அது வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். இளைஞர்கள் மெயினாக வந்து பாருங்கள், ஏன்னா வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் கூட இளைஞர்கள் வந்து நாட்டுப்பட்டு வேணுங்கிறத ஒரு உறுதிப்படுத்தியிருக்காங்க.